ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றமுண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Hebrews chapter 11 verse number 17 to 19, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17 19 வசனங்கள். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து மெழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். By faith Abraham, when he was tested, offered up Isaac, and he who had received the promises was in the act of offering up his only son, of whom it was said, through Isaac shall your offspring be named. He considered that God was able even to raise him from the dead, from which, figuratively speaking, he did receive him back. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். அவருடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் அனைவரும் அறிந்த ஒரு சம்பவம் தான். ஆனாலும் அவருக்குள்ள இருந்த ஒரு பெரிய விசுவாசம், எப்படியும் தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவர் என்கிற அந்த ஒரு விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் தேவன் ஈசாக்கின் மூலமாய் சந்ததி விளங்கும் என்று வாக்கு பண்ணுகிறார். 22ஆம் அதிகாரத்தில் வாக்கு பண்ணின அந்த சுதந்திரத்தை பலி செலுத்தும்படி சொல்லுகிறார். இந்த ரெண்டையுமே ஆபிரகாம் செய்தாக வேண்டும். வார்த்தையை விசுவாசிக்கிறார், அதே நேரத்தில் அந்த விசுவாசத்தினுடைய செயல்பாடுகளில் அதை நிரூபிக்கும் விதமாக ஈசாக்கை பலி செலுத்தும்படியாய் போகிறார். அந்த விசுவாசத்தினுடைய அதிதீவிர அந்த நம்பிக்கையில தான் சொல்கிறார், நாங்கள் திரும்பி வருவோம். ஆபிரகாமுக்கு தெரியும் ஈசாக்கை பலி செலுத்தினால் அவர்கள் ஒற்றையாய் வருவார்கள் என்று. ஆனால் நாங்கள் திரும்பி வருவோம், யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்கிற அந்த விசுவாசமான வார்த்தையை அங்கே பதிவு செய்கிறார். அங்கே ஒரு அற்புதமான ஒரு விசுவாசத்தை, ஆபிரகாமின் விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேலிருந்த அந்த விசுவாசம் ஈசாக்கை பலி செலுத்தும்படிக்கு ஒரு துணிவை ஆபிரகாமுக்கு ஏற்படுத்துறது. என்ன துணிவு தெரியுமா? இங்கே என் பிள்ளைய நான் பலி செலுத்திட்டேன்னா தேவனுடைய எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றுகிறேன். அதே நேரத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், இந்த பிள்ளையின் இடத்துல தான் என் சந்ததி விளங்கும் என்று சொல்லி. ஆகவே ஒருவேளை இதை நான் பலி செலுத்தினால் இந்த சாம்பலில் இருந்து நான் திரும்பி போவதற்குள்ளதாக கர்த்தர் ஒரு புதிய சந்ததியை விளங்க பண்ணுவதற்கும் உயிர்த்தெழச் செய்வதற்கும் என் ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்பதை ஆபிரகாம் நன்கு அறிந்து வைத்திருந்தார். நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த இடத்துல நடைபெற்றாக வேண்டும். அசாதாரணமான நம்ப முடியாத ஒரு காரியம் அந்த இடத்துல நடைபெற்று ஆக வேண்டும். ஆமென். உங்கள் விசுவாசத்தினுடைய அளவுகோல் சரியானதா இருக்கும் என்று சொன்னார், கர்த்தர் மேல் உங்களுடைய விசுவாசம் மிக ஸ்ட்ராங்கா இருக்கும் என்று சொன்னார், இன்றைக்கு ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமையும் நீங்கள் நம்ப முடியாத காரியமும் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். ஒன்றை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இருதயத்திலே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை ஒரு நாள் மாறாது. அதே நேரத்தில் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பவைகளையும் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். கர்த்தருடைய எதிர்பார்ப்புகளை சவால் நிறைந்த சூழ்நிலையில உங்கள் விசுவாசத்தை நிரூபணமாய் நீங்கள் நிரூபித்து காண்பிப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் சொன்ன வார்த்தையில அவர் ஒரு நாளும் பிசக மாட்டார். நீங்கள் பலி செலுத்தினாலும் அந்த சாம்பலில் இருந்து ஒரு ஈசாக்கை கொண்டு வருவதற்கு என் ஆண்டவர் உண்மையுள்ளார். அப்படிப்பட்ட ஆபிரகாமின் விசுவாசம் இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக, ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை நடப்பதாக, ஒரு அசாதாரணமான நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமான காரியம் உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு நடப்பதாக, அது நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ளே வர்த்திக்க பண்ணப்படட்டும். கர்த்தர் அந்த விசுவாச விதையை உங்களுக்குள்ளே விதைப்பாராக. இன்றைக்கு ஒரு அசாதாரணமான ஒரு நம்பிக்கையும் அசாதாரணமான காரியமும் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை தொட்டு சாவுக்கு ஏதுவானவைகளை உயிர்ப்பித்து கர்த்தர் புதிய நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. தேவனே, இந்த பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். கிருபை அதிகமாய் தாங்குவதாக. நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த விசுவாசத்தை நாங்கள் செயலுக்கு கொண்டு வந்து அதை நிரூபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் மாறாது, எந்த சூழ்நிலையிலும் வார்த்தை மாறாது.
அதன் மேல் இருக்கிற அந்த விசுவாசம், நம்பிக்கை தொய்ந்து போகாதபடிக்கு கர்த்தரை முழுமையாய் தேடி தேவனிடத்திலிருந்து நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு ஒரு அசாதாரணமான நன்மைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நடப்பதாக. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. மரித்த நிலைமையில் இருக்கிற எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் உயிர் பெறட்டும், அவைகள் புதிய வடிவம் பெறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய கிருபை தாங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. God will be with you. Amen. Amen.